உய்யக்கொண்டார்கிற ஆச்சாரியர் சகல தர்சனங்களிலும் வல்லவராக எழுந்தொழிந்தார். வேதங்கள், வேதாந்தங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், வேத அங்கங்கள் எல்லாவற்றையும் பாட சொன்னவர். தாம் கற்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் கற்பித்தவர். எல்லாரும் உஜ்ஜீவனத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறத மிகுந்த நோக்கமுடையவராக திகழ்ந்தவர். ஆகையாலே அவருடைய 1200வது திருநட்சத்திரத்தை கொண்டாடும் போது பல தரிசனங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், அதுக்கு மேல ஆழ்வாருடைய அருள்செய்திகள், இவைகளிலிருந்து உஜ்ஜீவனத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு, உஜ்ஜீவன உபாயத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேணுங்கிற கருத்தோட இந்த ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்குரிய வைகான்ச ஆகமத்துக்கான ஒரு பேச்சு நடைபெற வேண்டி இருந்தது. நம்முடைய சங்கீந்தி பட்டாச்சாரிய சுவாமி, முத்து பட்டாச்சாரிய சுவாமிக்கு அன்றைக்கு எதிர்பாராத விதமான வேறொரு காரியம் வந்துவிட்டு ஏற்பட்டபடியாலே சுவாமி இன்றைக்கு சாதிக்க இருக்கிறார். இந்த சுவாமி PhD, BD என்கிற 2 பட்டங்களும் பெற்றவர். குணசீலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதியிலும் கைக்கரியும் புலத்தனமாக பெற்றவர். அதுக்கு மேலே லால்குடி அருகே இருக்கக்கூடிய சங்கீந்திங்கிற கிராமத்திலையும் கைக்கரியும் உண்டு. அகோபிர மடம் சம்ஸ்கிருத கல்லூரியிலே மதுராந்தகத்திலே வாசித்து நியாயஸ்ரோமணி அதில் தேர்ச்சி பெற்று வைகானச ஆகமத்திலே வெள்ளி பதக்கம் பரிசு பெற்றவர்களாக விவேகானந்தா கல்லூரியிலும் அதுக்கு மேலே சென்னை பல்கலைக்கழகத்தில் நம்முடைய முதுநிலை கல்வி, அதற்கு மேலே ஆராய்ச்சி பட்டங்கள் இவைகளெல்லாம் பெற்றவர். அதுக்கு மேலே ஒரு நூலாலயத்தை, நூலகத்தை எப்படி நாம் மேற்பார்வை பார்க்க வேண்டுங்கிற அந்த கல்வியிலும் வல்லவர் சுவாமி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து அதற்குண்டான படிப்பை முடித்தார். ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய கந்தர்வி அந்த எழுத்துக்களை படிப்பது, ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பது என்பதிலே மிகவும் வல்லுநராக தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலை அந்த நூலகம் அதிலே பல காரியங்களை நிகழ்த்தியிருக்கிறார் சுவாமி. சென்னையிலே ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியிலே சம்ஸ்கிருத துறையினுடைய தலைவராக திகழ்கிறார். பலரும் டாக்டர் பட்டம் பெறுவதற்கு காரணமாக திகழ்கிறார். சம்ஸ்கிருதம், வைகானச ஆகம ஆராய்ச்சி இவற்றிலே பலரையும் பயிர்விக்கிறார். தமிழக ஆளுநராலே பல அமைச்சர்கள் முன்னிலையிலே, முதலமைச்சர் முன்னிலையிலே சத்கரிக்கம் பெற்றவர். வைகானச பகவத் சாஸ்திர பிரவீண, வைகானச குல அலங்கார, வைகானச தேவயஜன சம்ராட், வைகானச குலபதி, சம்பிரோக்ஷண சர்வசாதகம் முதலான பற்பல பட்டங்களை பெற்றவர். தற்பொழுது அகோபிர மட்டத்திலே நடந்த சப்ததி உற்சவ மழைசிங்கருடைய தற்பொழுது இருக்கக்கூடிய 46ஆம் பட்டம் மழைசிங்கருடைய சப்ததி பூர்த்தியிலே, மகோத்சவ பூர்த்தியிலே வைகானச வித்த திமணி என்கிற தலைப்பாறை அலங்கரிக்கப்பெற்றவர். 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களை, கிரந்தங்களை பதிப்பித்தவர். வைகானச ஆகமம், கோயில் பழக்க வழக்கங்கள், கிரந்த லிபி, இலக்கியம், வைதிக படிப்புகள், கல்வி இனி இவற்றிலெல்லாம் பலவிதமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார். ஏற்கனவே இவர் அடியிலே 3 PhD பட்டமும் 9 MPhil பட்டமும் பெற்றிருக்கிறார்கள். பலரும் தற்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வைகானச ஆகமத்திலே நிகரற்ற வல்லுநராக எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட சுவாமி வைகானச ஆகமத்திலே மோட்சஸ்வரூபத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மோட்சோபாயத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத தெரிவிப்பதற்காக நமக்காக இங்கே வருகை தந்துள்ள சாமியை வரவேற்று சாமி விடத்திலே சில விஷயங்களை நமக்கு இந்த ஆகமத்திலிருந்து கற்பிக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறோம்.
सकमलं सकमामरेन्द्रं वैखानसं मम गुरुं निगमागमेन्द्रं ऋग्वद्विभाष्यकमरीचिमुखान् मुनीन्द्रन् सर्वानहं कुलगुरून् प्रणमामि मूर्ध्ना मृदुहृदये दये मृदितकामहिते महिते धृतविबुधे बुधे हृदितदात् मधुरे मधुरे मृडगिरि सार्वभौमदयिते मयिते महतीं बबुकनिधे निधेहि भवपूलहरां लहरीं त्वं पञ्चरात्रिगणयेन कृतद्धितेन वैखानसे निचवता नियताधिकाराः संज्ञाविशेषनियमेन समर्चयन्तः प्रीत्यानयन्ति बलवन्ति दिनानि धन्याः दिशन्तु मे देव सदत्वदीयाः दयातरङ्गारुचरकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं चरन्तीं सरस्वतीं संचितकामधेनुं विशेषवित्पारिषदेषु नाथ विदग्धगोष्ठीसमरन्ध्रमेषु जिगीषतो मे कवितार्किकेन्द्रम् जिह्वग्रसिंहासनमभ्युपेयाः त्वत्रे यशश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि प्रस्तुते सन्नमस्कृत्य शौरीपुत्रं नमाम्यहं गोपालपुत्रं पितरं नमामि च पुनः पुनः नमस्वरसे नमस्वरसः पतये अत्याश्चर्यமான சன்னிவேசம் உய்யப்பண்டார் 1200வது வருட திருநக்ஷத்திர மகோத்சவம் ஸ்ரீமான் ஸ்ரீ விஷ்ணுசித்தன் சுவாமி ஆச்சரியமான இந்த தேசிய மாநாட்டை ஏற்பாடு செய்து இந்த நூலாட்டு பலகலை பொறுப்பு மையம் என்பதான ஒரு சத்சங்கத்தின் மூலமாக இந்த தேசிய மாநாட்டை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சமயத்திலே அடியோங்களுக்கும் ஒரு சிறிய ஒரு தலைப்பை கொடுத்து இந்த 1200வது வருடத்தினுடையதான உய்யக்கண்டாருடையதான திருநக்ஷத்திர வைபவத்திலே மோட்சம் மற்றும் அதற்கு உண்டானதான உபாயங்களை அனைத்து சாஸ்திரங்களிலும் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்பதை நமக்கெல்லாம் சிந்திப்பதற்காக ஒரு ஆச்சரியமான சன்னிவேசத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். சுவாமியின் பேசுகிறத சொன்னேன், பாக்கியம் கலந்திரத்த நவித்யா சமோபூஷம். நமக்கு பாக்கியம் இருந்தாக்க அந்த உலகத்துல எல்லாமே கிடைக்கும். அது பெரிய படிப்பு வச்சிருக்க வேண்டாம், அது நிறைய சொத்துக்கள் இருக்கணும், செல்வம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு பாக்கியம் இருந்தா போதும், ஆச்சாரியன் போலயே இருந்தா போதும் நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாரு. அப்படிப்பட்டதான இந்த ஆச்சரியமான சன்னிவேசத்துல வைகானசத்துல மோட்சோபாயமானது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடியனுடைய குரு எனக்கு எப்படி அனுகிரகம் பண்ணாலோ அதுல என்னுடைய புத்திக்கு எவ்வளவு விட்டு இருக்கோ அதை சில விஷயங்களை பிரார்த்திக்கிறேன். வைகானச மகாசாஸ்திரம் சர்வவேதேஷு த்ருதம் சர்வவேதார்த்தசாரபூதம் அப்ரதத்யம் அனிந்திதம் வைதிகைருபசேவிதம் விஷ்ணோராராதனம் சர்வபூதஹிதார்த்தாய சாப்தம் பிரமாணம் அவலம்ப்ய விஷ்ணுனா விகனசா உக்தம் விகனசா அத்ரினா ப்ருகுணா கஷ்யபः மரீச்சிச்ச தந்திர அதிகார காண்ட சம்ஹிதா வேதைः சதுர்லக்ஷம் புரோக்தம். வைகான மகாசாஸ்திரமானது அனைத்து வேதங்களிலிருந்தும் எடுக்கப்பட்டது. எல்லா வேதத்தினுடையதான சாரமாக திகழ்கின்றது. யாரும் அந்த சாஸ்திரத்தை பற்றி தர்க்கம் பண்ண முடியாது, நிந்தனை பண்ண முடியாது,
அனைத்து வைதிகர்களும் அதை சாஸ்திரத்தை பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. எதுக்குறான்னு சொன்னார், சர்வபூத ஹிதார்த்தாய, இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோரும் எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணுனுடையதான ஆராதனத்தை சாப்த பிரமாணத்தை கொண்டு விஷ்ணுவானவர் அவருடைய மானச உத்பவரான ஸ்ரீமத் விகனசருக்கு அனைத்து சாஸ்திரங்களையும் சாத்தகோடி பிரமாணத்தான்னு 1.5 கோடி கிரந்தம், லட்ச கிரந்தங்களை அவருக்கு உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணி அவரை பூலோகத்துக்கு அனுப்பிச்சு, நான் என்னைக்கு ஸ்வயம்புவாக இந்த க்ஷேத்திரத்தெல்லாம் அவதரிக்கிறேனோ அங்க போய் திருவாராதனம் பண்ணுன்னு எம்பெருமான் ஆக்கிவிட்டார். அதன் பிரகாரம் விகனசரானவர் நைமிஷாரண்யத்தை அடைந்து அங்கு அத்ரி, புலஸ்தர், புலகர், கிரது, வசிஷ்டர், பிருகு, கஷ்யபர், மரீச்சி போன்றதான ரிஷிகள் எல்லாம் சிஷ்யர்களா வச்சுட்டு இந்த சாஸ்திரத்தை வைகானச மகாசாஸ்திரத்தை எல்லோருக்கும் உபதேசம் பண்ணினார். அப்படி உபதேசம் பண்ணச்ச 4 பேர் மாத்திரம் பிரதானமான ஆச்சாரியத்திலேருந்து தன்னுடையதான பகவத் சாஸ்திரத்தை கத்துண்டு எல்லோருக்கும் பிரஸ்தாபிச்சான்னு சொல்றது. அதுல அத்ரிங்கிறவர் சதுர்பிகி தந்திரைகி 4 விதமான தந்திரங்களை எழுதி 88,000 கிரந்தங்களை பண்ணிருக்கின்றார் வைகானச மகாசாஸ்திரத்துல. அதே போன்று பிருகுவனால திரையோதசேஷு அதிகாரங்களாக 13 கிரந்தங்கள் பண்ணினார். 13 அதிகார கிரந்தங்கள் பண்ணி அவர் 64,000 கிரந்தங்களை இந்த வைகானச மகாசாஸ்திரத்துக்கு அருளினார். கஷ்யபர்னால திரிவித காண்டேஸ்வரி 3 விதமான காண்டங்களை எழுதி, சத்தியகாண்டம், தட்டகாண்டம், ஞான காண்டங்கிற புஸ்தகத்தை எழுதி அவரும் 64,000 கிரந்தங்களை வைகான மகாசாஸ்திரத்துக்கு அருளி இருக்கின்றார். மரீச்சி மகர்ஷியானவர் அஷ்டசு சம்ஹிதாசு 8 விதமான சம்ஹிதை கிரந்தங்களை எழுதி லட்சாதிக சதுர்சீஜ கிரந்தா உக்தாஹா 1,84,000 கிரந்தங்களை எழுதி வைகான மகாசாஸ்திரத்துக்கு அனுகிரகம் பண்ணினார். இப்படிப்பட்ட மகாசாஸ்திரமானது ஏ தேஷாம் சதுர்விதானாம் மூலம் தத்வைகானச சூத்ரம் ஏதது பகவசாஸ்திரம் சர்வசாஸ்திர சாரபூதம் முக்ஷாத் முக்ஷதரம் சதுர்வேதோத்தவேந்திரைஹி சதுராஷ்டமினாம் அனுஷ்டேயம் சாதுர்வர்ண்ய சமுத்யர்த்தம் சதுராஷ்டம சித்தினம் சாதுர்வர்ண்ய சாதனாய சத்வாரோ ஆம்னாய வதந்தி. 4 வர்ணத்தவர்களும் எப்படியெல்லாம் ஆசிரம தர்மத்தை அனுசரிக்கணும், ஆசிரம தர்மத்தில் இருக்கிறவெல்லாம் எப்படியெல்லாம் தர்மத்தை அனுசந்தானம் பண்ணணும், பகவத் சாஸ்திரத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஏதான் புண்ணியான் சௌமியான் சதுர்விதான விஷ்ணோ ரச்சனா விதீனி யஸ்து குருயாத் யஸ்து ஸ்ராவயேத் யப்படேத் யஸ்து கர்த்தா காரயிதா பிரேரயிதா அனுமோதிதா ச சர்வே விஷ்ணு சாயுஜ்யமா புடவந்தி ந புனர்ஜாயதே இத்யாக பகவான் மரீச்சி. சாஸ்திரத்தை யாரெல்லாம் படிக்கிறாரோ, யாரெல்லாம் கேட்கிறாரோ, யாரெல்லாம் கேட்கும்படியாக பண்றாரோ விஷ்ணு சித்த சுவாமி அதில் சேர்ந்தவர். அப்படிப்பட்டதான அவருக்கெல்லாம் விஷ்ணு சாயுஜ்யம் ஆத்மவந்தி விஷ்ணு பதமானது கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த சாஸ்திரத்தினுடையதான ஆச்சரியமான ஒரு பலன். இப்படிப்பட்டதான இந்த வைகானச மகாசாஸ்திரத்துல இந்த பரம்பரையில உதித்தவர் ஸ்ரீனிவாசமக்கி என்றதான மகான். அவரை ஸ்ரீனிவாச தீட்சிதர் வேதாந்த தேசிகர்லாம் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசமக்கி பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யத்தை ஸ்ரீ வைகானச சாஸ்திரபரமாக, வைகானச பகவத் சாஸ்திரபரமாக லட்சுமி விசிஷ்டாத்வைதங்கிறதான கிரந்தத்தை எழுதியிருக்கிறார். அந்த லட்சுமி விசிஷ்டாத்வைத கிரந்தத்தை அடிப்படையாக கொண்டு எங்க வைகானச சாஸ்திரஜர் ஸ்ரீமான் ஸ்ரீ ரகுபதி பட்டாச்சார சுவாமி சமீப காலத்துல அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒத்து கோத்து சிறியதாக மோக்ஷோபாய பிரதீதினை அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கிறார். இந்த மோக்ஷோபாய கிரந்தத்தை அனுசரித்து ஸ்ரீ வைகானசர்களுக்கு
இந்த வைகுந்த பிராப்தியானது எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத மிகவும் சுலபமா சொல்லியிருக்கிறார். இந்த மோக்ஷோபாய பிரதீபிகளை 11 பிரகரணங்கள் இருக்கின்றது. அதுல இந்த 11 உபாயங்களை சொல்லி இந்த வைகானசார்களுக்கு எப்படி விகனசன் மூலமா அந்த சாஸ்திரத்து மூலமா மோக்ஷோபாயமான சித்திக்கிறதுங்கிறத சொல்றாங்க. முதல் பிரகரணம் குருபசத் பிரகரணம், இரண்டாவது அர்த்தபஞ்சக பிரகரணம், மூணாவது தத்துவத்ரய பிரகரணம், நான்காவது பிரகிருதி புருஷ தத்துவ நிரூபண பிரகரணம், ஐந்தாவது ஈஸ்வர பிரகரணம், ஆறாவது சித்தோபாய பிரகரணம், ஏழாவது சாத்தியோபாய பிரகரணம், எட்டாவது ஆராதிகதி பிரகரணம், ஒன்பதாவது மூலமந்திரார்த்த பிரகரணம், 10வது துவயமந்திரார்த்த பிரகரணம், 11வது சரமஸ்லோகார்த்த பிரகரணம். இதுல முதல் 8 ஆராதிகதி பிரகரணம் வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னாக்கா மூலமந்திரமும் துவயமந்திரார்த்த பிரகரணமும் சரமஸ்லோகமும் ஏறக்குறைய எல்லாருக்கும் ஒன்னாதான் வந்திருக்கு. எங்க சாஸ்திரத்து பிரகாரம் இருக்கிற வேத மந்திரங்கள் எல்லாம் அனுசரிச்சு அதை எப்படி மோட்சோபாயமான சித்திக்கிறது சுவாமி ரூபி பட்டாச்சா சாதிச்சிருக்கார். குருபசன பிரகரணத்துல எங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாருன்னா, தேவராஜதயா பாத்திரம் தீபக்யாதி குரான்னவம் பிருப்பாதி முனிவிர்மான்யம் வந்தே ஸ்ரீ விகனார்ணவம். எம்பெருமான் தான் தயா பாத்திரங்கள். எப்படி நம்ம சம்பிரதாயத்துல ராமானுஜ தயா பாத்திரமோ அது மாதிரி தேவராஜ தயா பாத்திரம் தீபக்தியாதி. பக்தி தான் முக்கியம். பக்தியா பகவந்தம் ஸ்ரீமன் நாராயணம் அர்ச்சயேத்துன்னு சொல்லிட்டார். அதனால ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரம். லட்சுமிநாதான் ஸ்ரீமன் நாராயணன் முதல்ல, அதுக்கப்புறம் அஸ்மதாச்சாரியன். எங்களுக்கு யாரெல்லாம் மந்திரோபதேசம் பண்ணி வச்சாலோ அவளை கடைசியா வச்சுட்டு நடுப்பற விகனசரை வச்சுட்டு இவாள் தான் இருக்கு பரம்பரைன்னு ஆரம்பிச்சு இந்த வைகானசமானது எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத சொல்ற. தேனுர்வஹானாம் அதிவிசுரானாம் பிரம்மாரி பூனாம் விகனா முனீனாம் அப்படின்னு இதான் பிரமாண ஸ்லோகம். ரிக்வேதத்துல பவஸ்வந்தம் வைகானசா பாஸ்யதேத்யாஹ சதர்ச்சஹ வைகானசா அதிதேவதா அப்படின்னு வைகானசா பத்தி குறிப்பிடுறார் ரிக்வேதத்துல. யஜுர்வேதத்துல வைகானசம் பூர்வைய சாமபவதி விகனசாதிருஷ்டம் சாமாபிஸ்ரூயதே ஊஹே தசராத்ரே சப்தமேஹனி விசேஷேன கணனாத் விகனா. எம்பெருமான் நிறைய பேர் அந்த வைகுந்தத்துல இருக்கா. அப்ப நான் பூலோகத்துல அவதாரம் பண்ண போனேன். யாராவது என்னை அர்ச்சிக்கிறதுக்கு வாங்கணும்னு கூப்பிட்டார். யாருமே வரல. ஏண்டான்னு கேட்டாங்க. அங்க போனா ஏதாவது சின்ன அபச்சாரம் ஏற்படும், மறுபடியும் நமக்கு இந்த வைகுந்த பிராப்தியாக கிடைக்கப்படும் எல்லாம் பயந்து வந்தாலாம். உடனே தன்னுடைய மனசுல சிந்திச்சு ஒரு புதிய சிருஷ்டி பண்ணாலாம். அதனால விசேஷேன கணனா விகனா அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறார். அதுக்குதான் சாத்தகோடி பிரமாணம் 1 கோடி கிரந்தங்களை அவருக்கு மாத்திரத்துல உபதேசம் பண்ணி உலகத்துல போய் நான் சுயம்புவா அவதரிச்சு ஆராதனை நினைச்சாராம். யாச கர்ம கண்டத்துல சொல்ற கனித்வாத்மனாத்மானம் தர்மானி குணசம்யுதம் ஞானமாதிஸ்யோகேனஹி ஆசீத் விகனசோ விபுஹு அப்படின்னு விகனசத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ற. இந்த குரு பரம்பரையை சொல்றச்சு நமோ குருப்ய ஸ்ரீமத்யஹ பரமேப்யோ நமோ நமः நமோ குருப்ய சர்வேப்யஹ ஸ்ரீராதிப்யோ நமோ நமः ஸ்ரீ நம ஸ்ரீதராய நமோ நாராயணாய நம பரஸ்மை பும்சேத பரஹம்ச ஸ்வரூபினே அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த குரு பரம்பரை பிரகரணத்துல எம்பெருமானிலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருநாமங்கள் எல்லாம் ஆரம்பிச்சு சொல்லி அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஸ்ரீ ரங்கநாதாச்சாரியம், சேடாச்சாரியம், ராகவாச்சாரியம், ஸ்ரீரங்காரியன், ஸ்ரீனிவாசன், கோவிந்தன் போன்றதான அனைத்து எங்க சம்பிரதாயத்தில் முதல்ல இருந்தவாறுடையதாய் ஸ்ரீவேங்கடேச குருநாமசேகரத்த வேதாந்த தேசிக வதாய துரோத்தமாய ஸ்ரீ வைகானச ஸ்வயமஹத்தி சுதாகராய
ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவே மஹிதோ நமஸ்து அப்படின்னு எங்க ஸ்ரீனிவாசர் சொன்னேன் இல்லையா, ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லி அவர் தியானம் பண்ணி இந்த ஸ்ரீ வைகானச அர்ச்சா சாஸ்திரமானது முதலிலும் நடுப்பறையும் மத்தியத்திலையும் முடிவிலையும் ஸ்ரீமன் நாராயணனையே உபாய உபேயமாக கொண்டுள்ளது அப்படிங்கிறத இந்த குரு வசனத்து பிரகாரம் சொல்றார். பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பரம், அவனை ஆராதிப்பதாலேயே ஸ்ரீ வைகானசகர் பரமபதத்தை எய்கின்றனர். அதனால் நித்திய திருவாராதனமே வைகானசகருக்கு மோட்சோபாயம் அடையும் வழியாக மிகவும் சிறப்பாக இருக்கின்றார் இந்த குரு வசனம். இரண்டாவது பிரகரணம் அர்த்தபஞ்சக பிரகரணம். இதுல பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்றச்சே எங்களை பொறுத்த வரைக்கும் வைகான சாஸ்திரம் சொல்றார், சுவர்ணவர்ணம் ரத்தாஸ்யம் ரத்தநேத்ரம் சுகோத்பவம் சுகவிஞ்ஞாம் வரதரம் விஷ்ணும் பிரபலோதிரம் கிரீடகாரகேயூர பிரலம்ப பிரம்மசூத்ரிணம் ஸ்ரீவத்சாங்கம் சுதுர்வாகம் சங்கசக்கர சமன்விதம் தட்சிணேனைகஹஸ்தேன பக்தானாம் அபயப்ரதம் வானேனா கன்யாஸ்தேன சுகத்யமமகம்பிரம் ஏவம் சங்கல்பமதிமா அச்சய புருஷோத்தமம் அப்படின்னு பரமாத்ம ஸ்வரூபத்துல லக்ஷ்மியுடன் கூடியதான ஸ்ரீமன் நாராயணனை அனைவருக்கும் சேஷிபூதனாக சொல்லி ஆராதிக்கணும்னு சொல்றார். ஜீவாத்ம ஸ்வரூபத்துல நித்திய முக்த பத்த ஸ்வரூபத்தை சொல்லிட்டு இந்த பத்த ஸ்வரூபனானவன் புண்ணியபாபாக்கு புனப்புனா ஜீவதி அஸ்மின் லோகே. இதுல வெளியில உட்கார்ந்து சொன்னார், நித்திய பெருமான் கைங்கரியம் பண்ணு, கைங்கரியம் பண்ணு, சேவை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது உபாய ஸ்வரூபத்துல பிரபத்தியை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீ வைகானசர்களுக்கு விஷ்ணுபலி சம்ஸ்காரத்தை சொல்றதுனால இந்த உபாயமானது எனக்கு கர்ப்பத்திலேயே சித்திக்கிறதுன்னு சொல்றாரு. விஷ்ணுபலி சம்ஸ்காரம் ஸ்ரீ வைகானசர்களுக்கு கர்ப்ப வைஷ்ணவான்னு பேரு. ஏண்டான்னு சொல்லி கேட்டா, அந்த குழந்தை 8வது மாசமா இருக்கிறச்சு அவருக்கு விஷ்ணுபலின்னு ஒரு சம்ஸ்காரத்தை ஸ்ரீ வைகானசர் சொல்லிட்டாரு. வைகானச கல்பசூத்திரர் அப்படி பண்றதுனாலே இந்த உபாயமானது கர்ப்பத்திலேருந்தே சித்திக்கிறதுன்னு சொல்றார். விரோதி ஸ்வரூபத்துல காமக்ரோத மதம் ஆச்சரியாதி வேலெல்லாம் இவ்வருமானுடைய ஆராதனத்தினாலே இதெல்லாம் போக்குறான். உபேய ஸ்வரூபமானது பரம சொல்றக்க சாரோக்கிய சாமீக்கிய சாரூபிய சாயுஜ்யதான பதவிகளை அடைகின்றான். எவ்வருமானுடையதான கைங்கரியத்தினாலே கைங்கரிய விஜயத்தினாலே அடைகிறான் சொல்றார். நம்ம திருவாய்மொழியில ஆழ்வார் சாதிச்சபடி மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்கநிலையும் தடையாலை தொக்கியவும் உருவினையும் வாழ்வினையும் போதும் குருவேரோல் யாழிசை வேதத்தியும் சொன்ன மாதிரி இந்த அர்த்த பஞ்சகத்தை முழுவதுமாக எங்களுக்கு இந்த அச்சியின் பலமாக சொல்லப்படுகிறார். மூன்றாவது பிரகரணமான தத்துவ பிரகரணத்துல மோட்சம் அடைவதற்கு மூன்று விதமான விஷயங்களை நாம் தெரிவு பெற வேண்டும். அதாவது அச்சித் சித் ஈஸ்வரன் அப்படிங்கிறதான இந்த தத்துவ பிரயத்துல அச்சித்துங்கிறவன் மூல பிரகிருதி, சித்துங்கிறவன் ஜீவாத்மா, ஈஸ்வரன் என்பவன் பரமாத்மா. இந்த பிரகிருதியானது மாயை. இந்த மாயை உற்பத்தி பண்ணினவன் மாயை என்கின்றதான விஷ்ணுவானவன். அப்படிப்பட்டதான சித்தும் அஜித்தும் ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு இருப்பதனால இந்த எம்பெருமான ஆராதிக்கிறதுனாலே எங்களுக்கு இந்த தத்துவமான சித்திக்கிறதுன்னு விமானாட்சண கல்பம் 94வது பதத்தில் சொல்றார். தேகா ஜன்ம கிருத்வா பாரியாமய பாச நிபந்திதா பகம் மாயயா மோஹிதா காமக்ரோத மாத்சர்ய மோகாதீனி கரோதி புனர்ஜாயமான சொர்க்க நரகவலேஷு கர்மசு பிரவர்த்ததே தஸ்மாத் பகவன் மாயயா மோஹிதத்தாதே பகவந்தம் சமாச்ரித்ய பக்த்யா நாராயணம் அர்ச்சதே உபாசீத அப்படின்னு சொல்லி இந்த தத்துவத்திரயத்துல இவருமானுடையதான கைங்கரியத்தினாலே இவனுக்கு சித்திக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு சித் ஆத்மாவானவன் நம்முடையதான சரீரம் ஆத்மாவேலும் சரீரவேலும் என்று உணராமலே இருக்கின்றான். என் ஆத்மா விகாரம் அடைவதில்லை, ஆனால் சரீரமானது விகாரத்தை அடைந்து கொண்டுள்ளது. நம்முடையதான புண்ணியபாவ விஷயத்தினால இந்த சொர்க்க நரகங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது.
அர்த்தபஞ்சகத்துல ஜீவாத்மா எப்படி நித்தியமுக்த சுபாவம் நித்தியமுக்த பத்த ஸ்வரூபத்துல வைகாரசர்கள்னா முக்தமான கதியில இருந்துருக்கா. ஏன்னா சொன்னா கர்மஞான பக்தி கிரிய யோகத்தினால எம்பெருமானுடையதான பாக்கியத்தினால தினமும் அர்ச்சையை அவர்கள் பெற்றிருப்பதால் பகவத் ஆராதத்தினாலே இந்நிலையில் ஸ்ரீ வைகாரசர்கள் கிடைத்து மோட்சத்தை அடைகின்றனர் என்பது இந்த சித்தினுடையதான சுரூபத்தை ஆத்மா சுரூபத்தை சொன்னார். அச்சித் பிரகிருதி காலம் தத்துவம் மூன்றாக பிரிச்சுட்டு இந்த பிரகிருதி மூல பிரகிருதி அக்ஷரம் பிரதானம் அவ்யக்தமாக சொல்லுகிறார். காலமானது இந்த பூத பவிஷ்ய வர்த்தமான காலமாயும் யுகங்களையும் அப்புறம் வருஷங்களையும் அயனங்களையும் குறிப்பிடுகிறார்கள். தத்துவத்துல ரஜஸ்தமாதி குணங்களை சப்த ரஜஸ்தமாதி குணங்களை இந்த இடத்துல சொல்லி சுத்த ஸ்வரூபத்தை மிகவும் சிறப்பாக சொல்லுகின்றார். ஈஸ்வரனானவன் ஷாட்குண்ய பரிபூர்ணங்கிறத மிகவும் சிறப்பாக சொல்கின்றார். அட்டாட்சரத்துல திரு அட்டாட்சரத்துல ஓங்குறதான அகார உகார மகாரத்தினால பகவான் மகாரத்தினால பகவானுக்கும் ஜீவனுக்கும் உள்ளதான தொடர்பையும் மகாரத்தினால இந்த ஜீவாத்மாவும் குறிப்பிடப்பட்டு பிரணவத்தின் சாரமாக ஜீவனானவன் எப்பொழுதும் ஈஸ்வரனுக்கு அடிமைப்பட்டவனாகவே இருக்கின்றான் என்பதை மிகவும் சிறப்பாக விளக்குகின்றார். அடுத்தது நான்காவதாக பிரகிருதி புருஷ தத்துவ நிரூபணம் மூல பிரகிருதியை செய்து அந்த மூல பிரகிருதியிலிருந்து பிரகிருதியானது எப்படி உற்பத்தியானால் காலமானது எப்படி உற்பத்தியானது சுத்த தத்துவம் என்கிறத எப்படிங்கிறத சொல்லி பிரகிருதியில இந்த பழைய காலத்திலிருந்து அபிபத்துவமான நிலையில இருக்கின்றான். பின்பு சத்வரஜ தமசுகள் அதனுடன் சேர்ந்து மாறுபாட்டை இழந்து சத்துவம் ஞானானந்தத்தையும் ரஜஸ் காமக்குரோதங்களையும் தமசு வெறுப்பு ஓய்வு போன்றதான விஷயத்தையும் ஏற்படுத்தி பிரகிருதி மகத்து அகங்காரத்துல சாத்விக அகங்காரம் ராஜச அகங்காரம் தாமச அகங்காரம் அதுக்கப்புறம் 24 தத்துவங்களை சொல்லி 25வது ஆத்மாவை சொல்லி இந்த 24 அப்புறம் 25வது தத்துவங்களாக பரமாத்மாவுக்கு ஆவரணங்களாக அனைத்து விதமான இந்த தத்துவங்களை எல்லாம் ஆயுதங்களாக சொல்லி இந்த தத்துவங்களில் நித்திய சூரிகள் பரமாத்மாவுக்கு அழகை ஏற்படுத்துகின்றார் என்று சொல்வதுதான் இந்த பிரகிருதியினுடையதான விசேஷங்கள். காலத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு சொல்லி சுத்த சத்துவத்துல ராஜச தர்மங்களை கலக்காததான இல்லாததான ஞானம் சுயம் பிரகாசமாகவும் சுத்த சத்துவமானதான பரவியூக விபவ அந்தர்யாமி அச்சாவதாரமான 5 மூர்த்திகளுடையதான விசேஷங்களையும் மூல பிரகிருதிக்கு மேலே உள்ளது சுத்த சத்துவம் என்றும் மூல பிரகிருதிக்கு கீழே இருக்கிறது இந்த விபரீத ஞானத்தை ஏற்படக்கூடியவர்களுமாக சொல்லி இந்த சுத்த சத்துவத்தை மிகவும் சிறப்பாக இந்த பிரகரணத்திலே விளக்குகின்றார். ஈஸ்வர பிரகரணத்திலே ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் பரஞ்சோதிஹி பரமாத்மா அவனே சத்திய ஞானம் அனந்தன் பிரம்மா அனந்தன் சாகுண்ய பரிபூர்ணன் இவரெல்லாம் இந்த ஈஸ்வர பிரகரணத்தை சொல்லி எவரானவன் வாத்சல்யம் சௌலபியம் போன்றதான குணங்களினால நமக்கு அனுகிரகம் பண்றார் மோட்சத்துக்கு. இதுதான் உபாயம் சொல்றார். இந்த பரவியூக விபவாந்தர்யாமி அச்சாவதாரங்களை மிகவும் சிறப்பாக இந்த பிரகரணத்திலே பேசுகின்றார். இதுல அச்சாவதார சர்வேஷாம் அதிகாரோ நிரந்துசா விசேஷ பக்தி ஹேதுத்வாத் பிரதிமாராதனம் பரம். அச்சாவதாரத்துல எல்லோருக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொன்னார். இந்த அச்சாவதாரத்தினாலேயே நம்ம பக்தியினால எம்பெருமான ஆராதித்து பலவிதமான உபாயங்கள்னால மோட்சத்தை அடையலாம்னு சொன்னார். இத 2 விதமா சொல்ற. சுரூபாம் பிரதிமா ப்ரோக்தா சோபனா திருஷ்டிஹாரிணி மனோஹரா பிரசன்னாக மாமகி சில்பி சோதிதா ஸ்தாபகஸ்ய நபோ யோகா பூஜா
சந்நிஹிதோ ஹரிஹி சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் எம்பெருமானுடையதான பிரதிமைய உருவத்தை அழகாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சிற்பியை வச்சு சோதித்தம் அண்ணாக பண்ணி அதை ஸ்தாபனம் பண்ணி அவருடைய ஸ்தாபகத்தினுடையதான யோகத்தினால இந்த விபத்துல எம்பெருமானான் சதா ஆவிர்வவிச்சிருக்கிறதுனால சூபாம் பிரதிமாம் விஷ்ணு பிரசன்னவதேக்ஷணா கிருத்வாத்மன பிரீதிகரீம் சுவர்ணரகதாதிபிஹி தாமச்சயேத்தாம் பிரணமேத் தாம் ஜபேத்தாம் விசிந்தயேத் விஷத்யபாஸ்ததோஷஸ்து தாமேவ பிரம்மரூபிணி. அந்த எம்பெருமானுக்கு சேவை பண்ணு, அந்த எம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணு, அந்த பெருமான செய்தி, அந்த பெருமானை பத்தி ஜபம் பண்ணு. இப்படி பண்றதுனால அந்த அந்த விக்கிரகமே பிரம்மரூபமாக ஆகி உனக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத விகானசர் சாதிச்சிருக்கார். வைகானசத்தை பத்தி சீதோபனிஷத்து சொல்லியிருக்கார், மகாபாரதமாக சொல்லிட்டு இருக்கு, ராமாயணம் சொல்லிட்டு இருக்கு, புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, தர்மசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. கல்பசூத்திரங்கள் எல்லாம் வைகானசத்தை மிகவும் உயர்வாக பேசிக்கின்றது. இப்படிப்பட்டதான இந்த ஸ்ரீவைகானசத்துல லக்ஷ்மியோடு கூடியதான ஈஸ்வர தத்துவம், பிரகிருதி புருஷ தத்துவங்கள்லாம் மிகவும் சிறப்பாக கூறப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்டதான ஸ்ரீ வைகானசத்துல ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம், பரதத்துவம், பரஞ்சோதிஜி. சௌதத்துல கூட யஜ்யம் வச்ச வைகானசாருக்கு சௌத சூத்திரம் சொல்லிருக்கார், 22 யஜ்யங்கள் சொல்லியிருக்கார். அதனால அப்படிப்பட்டதான யஜ்யங்களை கூட நாராயணனையே தியானமாக கொண்டு விதிக்கப்பட்டிருக்கிறது. வேற யாரையும் சொல்லல, அமிர்தமான விஷயத்தை சொல்ல ஸ்ரீமன் நாராயணன் தான் உயர்ந்து அவர் கொண்டுதான் நீங்க அர்ச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். இந்த சொல்றதேதான் பாரமாத்ம உபனிஷத்துல வைகானச சாஸ்திரத்துல விஷ்ணு சர்வேடா அதிபதி பரம புராணா பரலோகானாம் அதிரோதிதாத்தன் பவதே பவாய சர்வேஷாம் அதிபதி விஷ்ணு ஏல இது ஸ்தாபிதப்பட்டது. அடுத்த பிரகரணத்துல சித்தோபாய பிரகரணத்துல விஷ்ணு பலி நமஸ்காரத்தினாலே வைகானசர்களுக்கு பிரபத்தி அனுஷ்டானமான சித்திக்கிறதுங்கிறத ஏற்கனவே சொன்னேன். இந்த சித்தோபாய பிரகரணத்தை மிகவும் சிறப்பாக சொல்கிறார். நாராயணனே பிரதானமாக தேவதையாக கொண்டுள்ளதால் பிரபஞ்சர்களில் சிரேஷ்டர்களாக ஸ்ரீ வைகானசர்கள் ஆகின்றார்கள். நாராயணன் தவிர்த்து வேற எங்கே அச்சுக்கு உள்ளது. இந்த வைகானச சாஸ்திரத்துல சித்தோபாய பிரகரணத்துல தாபம் குண்டம் ததானாம மந்திரோ யஜ்ஞச்ச பஞ்சமஹா அப்படிங்கிறது நம்ம ஆபஸ்தப போதாய சூத்திராதிகள்லாம் வச்சிருக்கோம். தாப சம்ஸ்காரம் மாதிரி எல்லோருக்கும் உண்டு அப்படின்னா வைகானசாருக்கு கிடையாது. ஏன்டா சொல்லி கேட்டா வைகானசருக்கு நான் என்ன சொன்னேன், விஷ்ணுவை சம்ஸ்காரத்தினாலே நமக்கு வைஷ்ணவத்துவம் சித்திக்கிறதுனாலையும் விஷ்ணுவை சம்ஸ்காரத்துல விஷ்ணுவ இந்த துவாரசமூர்த்தியை அர்ச்சிச்சு அந்த துவாரசமூர்த்திக்கு பாயசானாதிகள் நிவேதனம் பண்ணி அந்த பாயசத்தை சங்கர் முதிரையும் சக்கர முதிரையும் அதுல ஸ்தாபிதம் பண்ணி சங்க சக்கர முதிரையினால மந்திரங்கள் சொல்லி பூமானந்தோப்ரே உபனசிகோத்ரா பாமத்தி சிந்த பராமராச்ச குர்வந்தேக்னோ சுருதன்கிருதேன வந்தியோ ஏழத் பசுஷுமி நத்யா திருதாத்ராமா விப்ரயாத தீனாம் அப்படிங்கிறது சுதர்சனுக்கு உண்டான பாரமாத்மோபனிஷத் மந்திரம். இந்த இதை ஜப்பியம் பண்ணியும் தன்மாய சோக்ரே தாவகே தாவகேவ சூனா பவாதிருத்தவகம் ஜெயந்தே அப்படிங்கிறதான சங்க மந்திரம். இந்த 2 மந்திரத்தையும் ஜப்பியம் பண்ணி அந்த சீமந்தோன்னயத்தின் போது விஷ்ணுவை சேர்த்து கொள்வார். அந்த கர்ப்பமா இருக்கக்கூடியதான அந்த ஸ்ரீக்கு கொடுக்குறாங்கனாக்க அந்த கர்ப்ப வைஷ்ணவத்துவம் தாபங்கிறதான சம்ஸ்காரமான சித்திக்கிறது. அதனால அந்த கர்ப்பத்திற்கு பிறக்கக்கூடியதான அனைத்து குழந்தைகளுக்கும் தாபங்கிற சம்ஸ்காரமானது கர்ப்பத்திலேயே ஏற்பட்டுள்ளது. அதனால முதல் கர்ப்பத்தில் பண்ணிட்டாங்கன்னா அது எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சரி, அவன் ஸ்திரீயா இருந்தாலும் சரி, அவன் குமாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்த கர்ப்ப வைஷ்ணவத்துவம் சித்திக்கிறதுனால தாபங்கிற சம்ஸ்காரமானது அவளுக்கு ஏற்பட்டுள்ளது. குற்றம் அப்படிங்கிறது அவ பெரியவா என்ன அனுஷ்டானம் பண்ணாலோ அது தென்னாச்சாரிய சம்பிரதாயமோ இல்ல வடகரை சம்பிரதாயமோ அந்த பெருமாள் இணைப்பிற்காக வழிபாடு சொல்லணும். அவர்தான் அவ
அவர் வந்து ஏற்கனவே பாத்திரங்கிறது தேவராஜதையா பாத்திரம் தான். அவர் பாத்திரத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதனால திக்ஷ சூத்திரம் ஒரே ஒரு திக்ஷ சூத்திரம் தான், வைகார திக்ஷ சூத்திரம் தான், விகாசம் பண்ண திக்ஷ சூத்திரம் தான். அதுதான் நம்ம தென்னாகர சம்பிரதாயம் இருந்தாலும் சரி, வடகரை சம்பிரதாயம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு விகாசம் பண்ண திக்ஷ சூத்திரம் தான். அதுல எந்த விதமான வேறு பாகுபாடு கிடையாதனால அந்த குற்ற சம்ஸ்காரமானது திக்ஷ சூத்திரத்தினால சிந்திக்கிறது. நாம சம்ஸ்காரமானது உபநயன சமயத்துல அவனுக்கு வந்து முக்கிய நாமா, அந்த பரம்பரை நாமா, இன்னொரு ஆச்சாரிய நாமான்னு 3 நாமம் அவருக்கு சொல்ற. அந்த நாம சம்ஸ்காரம் இந்த உபநயனால சிந்திக்கிறது நாமகரணங்கிறதான ஒரு சம்ஸ்காரம் சொல்றாங்க. அதுக்கு எல்லாமே வேத மந்திரங்களா இருக்கு. வைகானசத்துல மானுஷிகத்துக்கும் தெய்வீகத்துக்கும் ரெண்டுமே முழுக்க முழுக்க வேத மந்திரங்கள் தான். யதா தேஹே ததா வேரே ஞாசகர்ம சமாதரேது. தேகத்துக்கு என்னென்ன சம்ஸ்காரம் தான் பண்றாலும் அத்தனை சம்ஸ்காரமும் பெருமாளுக்கு பண்ணணும். அதனால முதல்ல அச்சகால கண்டு பண்ணிக்கணும், அப்புறம் பெருமாள் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அத்தனை. அதனாலதான் அச்சகசா அரிசான்னு சொல்றது காரணம். சோ அப்படிப்பட்டதான மந்திர சம்ஸ்காரம் அதனால நம்மளுக்கு சித்திக்கிறது. யஜ்ஞ சம்ஸ்காரம் எப்படின்னா கேட்டா யதோவனயனாதுர்கம் சவிதாதானமர்ஹதி ததோவனயனாதுர்கம் விதினா அச்சிதுமர்ஹதி. எப்ப உங்களுக்கு உபநயன சம்ஸ்காரம் ஆயிடுச்சோ அன்னிலேருந்து இந்த சமிதாதானம் பண்ணணும். கிரகஸ்தரானா அப்படின்னா உபாசனம் பண்ணிதான். அதனால இவன்கிட்ட அந்த அக்னியானது இருக்கிறதுனால தினந்தோறும் போய் பெருமாளுக்கு அர்ச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க. பெருமாளை அர்ச்சனம் பண்றதுக்கு பிரம்மச்சாரிக்கு அருகது உண்டு வைகானசம் பகவத் சாஸ்திரத்துல. ஏன்னா கேட்டா அவன் தான் பெருமாள் ரட்சணம் பண்ணுவான். எங்கேயாவது பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டே இருக்கும். ஆராதனை ரொம்ப இருந்த அந்த குருசீல பரம்பரை சுவாமி சாதிச்ச அதே மாதிரி குருசீல பரம்பரத்துல ஒரு வாரம் தான் மழை இருக்கு. இப்ப விசுமி பதவியாக சித்தமாக இருக்காங்க. இந்த பக்கத்துல சங்கேத்தி ஒரு கிராமம் இருக்கு. அந்த சங்கேத்தி கிராமம் ஒரு சன்னதி வந்து பார்க்கல. பக்கத்துல இருக்கிற சண்டை எல்லா கிராமத்தையும் போய் பார்ப்பாங்க. எல்லாம் வைகான சந்தையாக இருக்கும். பக்கத்துல நகரத்துல நிறைய சன்னதி வந்து வைகான சந்தை இருக்கும். பாஞ்சராத்திரம் நிறைய இருக்கும். எல்லாமே இருக்கும். ஏன்னா ரொம்ப திருவிழா வைகான சாதம் இருக்கா, இங்க சீரகம் இருக்கும் பாஞ்சராத்திரம் இருக்கா, திருவிழா இருக்கும் பாஞ்சராத்திரம் இருக்கா, முனசீல இருக்கும் வைகானசம் இருக்கு. இது மாதிரி நிறைய சன்னதி உபயோக சந்தை வைகானசம் இருக்கு. அது மாதிரி இங்க எடுத்துனாக்க அதுக்கு பேர் என்ன திருப்புலாணி இருக்கும் வைகான சந்தி இருக்கு, பத்தசார சந்தி வைகான சந்தி, நிறைய வைகான சந்தி இருக்கு. பஞ்சராத்திர சந்தி காட்சிபுரம் இருக்கும். காஞ்சிபுரம் கூட 2 நாளுக்கு மாதம் வைகானசம். ஏன்னா ஓங்கீரும் வேங்கடம் ஆதிரிஞ்சோலை திருவாதிஞ்சோலை வைகானசம். உத்தமர் கோயிலும் உத்தமர் கோயில் போயிடும். உத்தமர் கோயிலும் விண்ணகர் காஞ்சி உத்திரமே உத்திரவில் இருக்குது எங்க பெருமாள். ஏன்னா அது உத்தமமான பெருமாள். அந்த இடத்துல வந்து 1000 பிராமணால் இருந்த இடம் வசிச்சிடும். உத்தமேரு அந்த சன்னதியில் வந்து நின்றான் இருந்தான் கிடந்தான் 3 நிலையில் இருப்பார். உத்தமர் கோயிலும் விண்ணகர் காஞ்சி உத்திரமேலும் சீராடி மல்லை. சீராடி காராக சந்தி வைக்கான் மல்லை திருக்கடல் மல்லை மகாபலிபுரம் வைகான். இத்தனை வீதியிலே எத்தனை கோயில்கள் இத்தகர் விரசன் இத்திக்கலாகமம். வைகான கோபசாஸ்திரம் உடனடியாக சொல்லி நிறைய சந்தி இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்டதான இவருமானுடையதான அனுகிரகத்தினால தினந்தோறும் போய் அர்ச்சிப்பார். கிராமத்துல நல்ல மழை பெய்ஞ்சிருப்போம். நான் போய் திருமாந்துரான் அப்படின்னு ஏன்பா மழை பெய்யுது நாய்க்கு போகலாம் நாயே பேசிட்டு திருமாந்துரா. அந்த மாதிரி ஒரு உற்சாகம் பெருமாந்துரான்னா பாவப்பட்டார். வைகான சபைக்கு இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கா பெரியவாள் தான். பெருமாள் திருவாராதம்னா பாவப்பட்டார். பெருமாந்துரான் மண்ணா விட்டு அந்த பெருமாள் அந்த கண்ட மணி அடிச்சு இந்த சப்தம் என்ன ஆகுதுன்னா ஆறு திருவாரம் சாப்பிடும். கிராமதேவாச்சனாயந்து கிரகதேவாச்சனம்பவே கிராமதேவே கிளீகூதே கிரகதேவோ விஷ்மரம். எவ்வளவான் கண்டனுக்கு அமுது சேவிச்சால்தான் நம்ம அமுது சேவிச்சு சாப்பிடணும். அது ஒரு விசேஷமான அர்ச்சனாக்கு அந்த மாதிரி இருந்தது. அப்படிப்பட்டதான இந்த யஜ்ஞத்தினால இந்த பஞ்சமும் அந்த சிதிக்கிறது வைகான சாதத்துன்னு ரொம்ப சொல்ற. வைகான சாதத்துக்கு தேவலகத்துக்கு தோஷம் கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க மீதி இப்ப சைவ சம்பிரதாயத்தில் இருந்ததுன்னா 15 நாள் ஒரு முறை மாற்று இருந்தோம். முறை மாத்துறது எதுக்குறாங்கன்னா அவருக்கு ஒரு தேவலகத்துக்கு ஒரு தோஷம் ஆகாம இருக்கார். பெருமானுடைய சாப்பிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் வைகான சாந்தி கிடையாது. எப்படி தேவலகத்துல தோஷம்
தோஷம் வருங்கிறத சொல்றா. யோதேவம் பூஜையே விப்ரஹ வித்தாத்தி வத்சரத்ரயம் 3 வருஷம் பண்ணானா போச்சு. சவை தேவரதோ நாம ஹவ்ய கவ்ய பகிஷ்கிருதா. அது 3 வருஷம் பெருமாள் பிரசாத் சாப்பிட்டே இருந்தானா அவனுக்கு தேவரத்துக்கு தோஷம் வந்து சாஸ்திரம் சொல்லிட்டான். நான் சொல்றது கர்ம தேவரகா கேஜிது கல்ப தேவரகா பரே சுத்த தேவரகா சன்யே திரிதா தேவரகா ஸ்மிருதா. 3 விதமான தேவரகத்து தோஷமானது ஏற்படுதுன்னு சொல்றார். ஆனா அது வைகானசாரத்துக்கு கிடையாதுன்னா ஏன்னு சொன்னார். வேதே வைகானசே சூத்ரே யோ தர்ம பரிகீர்த்தினः சர்வைஸ்ஸ தர்மோ நுட்டேயः நாத்ர கார்யா விசாரணா. வைகான சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கோ இது அவன் பெருமாள் அச்சரம் பண்ணி அந்த பிரசாதத்தை எடுத்துக்கோன்னு சொன்னார். வைகான பெருமாள் பிரசாதத்தை எடுத்துக்கணும். இது எதுக்குடா எடுத்துக்கலான்னு சொல்றார். ருகு சொல்றார் ஒரு இடத்துல தினம் பெருமாள் பிரசாதம் உச்சிக்காலம் பெருமாள் பிரசாதத்தை எடுத்துன்னு வந்து ஆத்துல வைஸ்வதேவம் பண்ண சொல்றார். வைஸ்வதேவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிரசாதமா எடுத்துக்கணும். எடுத்ததுனால இன்னும் தேவதை ஆர்ஷோக்தேன நிதானேன தேவரத்வம் தேவரகத்வம் ந வித்யதே தஸ்மாத் சர்வ பிரயத்னேன வைதிகேனைவ பூஜ்யதே. இந்த வைதிகம் சொல்றது வைகானம். அப்ப நீங்க விகனச முனி சொன்ன பிரகாரம் ஆர்ஷ பிரகாரம் நீ பண்ணினேனாக்க எம்பெருமானுக்கு தேவரகத்தின் தோஷம் வைகானம் கிடையாது. அப்படின்னா அப்படிப்பட்டதான் ஸ்ரீமன் நாராயணன் என்ற பதத்துல நாராயண சப்தத்தில் சொல்லக்கூடிய அந்த அயன சப்தமானது உபாயத்தையும் உபேயத்தையும் பிராபியத்தையும் பிராபகத்தையும் மிக சிறப்பாக கொடுக்கிறது அப்படிங்கிறது இந்த சித்தோபாயத்தில் ஸ்ரீமன் நாராயணனே அனைத்தையும் அனுகிரகிக்கின்றார். அம்ராதி வந்தம் அமிர்தஸ்ய துக்திம் சோமேதி சந்தம் பரமம் விபத்தி ஐவஸ்ஸ புட்டிம் குணவந்த ரத்னை தஸ்மை புண்ணியாய வரதாய பித்ரே அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஆராதனத்தினாலே இதுக்கு அமிர்தமானது கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த சித்தோபாய பிரகரணத்தை பரமபத்திரத்தை எழுதுறதுக்கு ஒரு உபாயமாக சொன்னார். அடுத்தது சாத்தியோபாய பிரகரணம். சாத்தியோபாய பிரகரணத்தை பலவிதமா சொல்லியிருக்கார். ஞானமே முக்தியை அடைவதற்கு வழி, பரபிரம்மத்தை உபாசிப்பதே முக்தி அடைவதற்கு வழி, சரணாகதியே மோட்சோபாயம், ஆத்ம சமர்ப்பணமே மோட்சோபாயம், கர்மயோகமே மோட்ச சாதனம் இப்படின்னா சொல்லிட்டு ஸ்ரீ வைகானசர் ஸ்ரீசாஸ்திரத்துல என்ன சொன்னார். வைகான புரசாஸ்திரத்துக்கு ஸ்ரீசாஸ்திரம்னு ஒரு பேர். அப்ப இந்த ஸ்ரீசாஸ்திரத்துல நிசிம்ம வாஜபேயிங்கிறதான ஒரு வாஜபேய யஜ்யம் பண்ணார். திருப்பதியில் இருக்காங்க தீட்சிதான் வைகானசர். ஏன்னான்னு கேட்ட அவன் பூர்வ சுமதிகள் ஒரு தீட்சை எடுத்து வெளியே யாரை வச்சிருக்காரு. அதனால இங்க நம்ம சம்பிரதாயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள்னா வைகானச பட்டாச்சாரியன்னு சொல்லுவாங்க. ஆனா திருப்பதி இருக்கிறவங்க ராமச்சந்திர தீட்சிதா. ஏன்னா அவன் பெரியவா தீட்சை பண்ணி யாகம் பண்ணி தீட்சை பண்ணிருக்கிறாங்க. அந்த பரம்பரையில் தான் தீட்சிதான் தெரிவிச்சிருக்காங்க. அதுல அந்த நிசிம்ம வாஜபேய தீட்சிதர் வாஜபேயி யாகம் பண்றது நிசிம்ம வாஜபேயின்னு அவருக்கு பேரு. அவர் சொல்ற சகுனே சகுனே பிரம்மணி புத்தி நிவேஸ்ய அப்படின்னு சகுணோபாசன பிரம்மத்தை உபாசனம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இந்த அச்சார சாஸ்திரத்துல சாகாரம் நிராகாரங்கிறதான 2 விஷயத்தை சொல்லி இதன் மூலமாக ஜப ஹுத அர்ச்சன தியானத்தினால இந்த சாஸ்திரமானது அச்சையை எம்பெருமானுக்கு பண்ணணும்னு சொல்லுது. பிருகு கிராதிகாரத்தில் சொன்னார் சாகாரஞ்ச நிராகாரம் பவத்யாராதனம் விதா பிரதிமாராதனம் ஸ்ரேஷ்டம் சாகாரம் அபிதீயதே ஸ்தண்டிரே சனிரேவாபி ஹிருதயே சூரியமண்டலே ஆராதனம் நிராகாரம் தயோஸ்சாகாரம் உத்தமம். சாகாரம் நிராகாரங்கிறதான 2 விஷயத்துல பிரதிமாராதனம் சாகாரம், ஸ்தண்டிலம் அக்னியில ஹோமம் பண்றது, சனிலே கும்பத்துல ஜலத்துல சுவாமி ஆராதனம் அர்ச்சிப்பது, ஹிருதயத்துல எம்பெருமான அர்ச்சிக்கிறது, சூரிய மண்டலத்துல எம்பெருமான ஆராதனை பண்றது. சூரிய நாராயணன் பேரு வரலாம் சைவ சம்பிரதாயத்தை சொல்லிட்டு சூரிய நாராயணன் தான் அப்படிங்கிறது ஒரு பிரகடனமே எழுதிருக்க. அப்ப இவாளெல்லாம் ஆராதனை பண்றது நிராகாரம்னு சொன்னார். சம்சாராஷ்டம
ஹிதம் யதேஷ்ட பலதாயகம் சகலம் சர்வசம்பூர்ணம் சாகாரம் அபிதீயதே சக்ருஷோ பிரீதி ஜனனம் மனசோ ஹிருதயஸ்ய விசேஷ பக்தி ஹேதுத்வாத் பிரதிமாராதனம் வரம் பிரதிமாராதனம் தான் விசேஷம். ஏன்னு கேட்டா சக்ஷுஷோ பிரீதி ஜனனம் எம்பெருமான வாக்கிச்சு ஆஹா எப்படியான ஒரு திருவாபரணம் சாத்தியம் இருக்கா, எப்படி எழுதியிருக்கா, எப்படி வாகனத்துல வரா, பின்னபங்காரம் எப்படி இருக்குன்னு சக்ஷுஷோ பிரீதி ஜனனம் மனசோ ஹிருதயஸ்ய ஆனந்தம் பிரமாந்தம். இன்னைக்கு எழுதிருக்கிற நம்ம ஆத்ம உட்காந்து மறுபடியும் அங்கே சேர்த்துட்டே இருக்கலாம். அதாவது இது எல்லாத்துக்கும் இருந்ததுனால இந்த லோகத்திலையும் மோட்சத்தையும் அளிக்க வல்லது பிரதிமாராதனம் அப்படிங்கிறது சொல்லி அது ரொம்ப விசேஷமா சொல்றார் மத்தியோபாயத்துல. வைகானசர்களுக்கு பகவத் சேஷத்துவம் கர்ப்பத்திலேயே பித்ருடைய சம்ஸ்காரத்தினால் கிடைக்கிறதுனாலையும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் எம்பெருமானே சேஷி, வைகானசர்கள் அனைவரும் சேஷன் என்பதாக உறுதியாக ஆகின்றது சாஸ்திர பிரமாணம். அதான் சொன்னார் விகாசர் கல்பசூத்திரத்துல பக்தியா பகவந்தம் ஸ்ரீமன் நாராயணம் அர்ச்சயேத். எம்பெருமானை நீ அர்ச்சிக்கணும். ததாக்னோ நித்ய ஹோமாந்தே விஷ்ணோ நித்யாச்ச சர்வதேவாச்ச பவதி அக்னிர்வை தேவானாம் அவமஹ விஷ்ணு பரமஹ ததந்தரேண சர்வா அன்யா தேவதாதி பிராமணம் தஸ்மாத் கிரஹே பரமம் விஷ்ணும் பிரதிஷ்டாத்ய சாயம் வாதரோ ஹோமாந்தே அர்ச்சயதி யஜ்ஞேஷ விகீனம் தத் சம்பூர்ணம் பவதி திஜாதி ரதந்திரிஜோ நித்யம் கிரஹே தேவாதிதேவ பக்த்யா பகவந்தம் ஸ்ரீமன் நாராயணம் அர்ச்சயேத். இதான் சார் கல்பசூத்திரம் சொல்றார். எவ்வளவு பெரிய யஜ்ஞம் பண்ணாலும் சரி யஜ்ஞத்தினுடையதான கடைசியில விஷ்ணுமூர்த்தி ஆராதனை பண்ணணும். இப்படி ஆராதனை பண்றதுனால யஜ்ஞத்துல ஏதாவது சின்ன சின்ன தவறு ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் சரியா போய் பூர்ணமான பலன் கிடைக்கின்றது. அதனால யஜ்ஞமே பண்ணலாம் பரவாயில்ல, விஷ்ணுமூர்த்தியை நம்ம ஆராதனை பண்ணணும் சார். பக்தியா பகவந்தம் ஸ்ரீமன் நாராயணம் அர்ச்சயேத். அதனால பகவத் அர்ச்சனமே மோட்சத்தை கொடுப்பதற்கு உபாயமாக சாஸ்திரமானது மிகவும் விசதமாக எடுத்திருக்கின்றது. உருவத்துடன் கூடியதான எம்பெருமானிடத்திலான புத்தியை செலுத்தி பின்பு இந்த அனுபவத்தாலே ஏற்பட்டதான மனசாலே தியானித்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதாக இந்த சாஸ்திரமானது பரிந்துரை செய்கின்றது. தியானம் அப்படிங்கிறது சகுணோபாசனம், நிர்குணம் என்கிறது இரண்டாவது இருக்கிறான், சாகாரம் நிராகாரம். ஜீவாத்மாவானது ஜீவாத்மாவின் உள்ள பரமாத்மா சகலமாக இருக்கின்றான். அதனால இந்த தேகமற்ற நிஷ்கலமான எம்பெருமானையும் இந்த சகுண பிரம்மத்தையும் இந்த வைகானசர்கள் இரண்டையும் சேர்த்து தினந்தோறும் அனுபவிக்கிறதுனால மோட்சோபாயமானது ரெண்டுத்தினாலையும் சித்திக்கிறது என்று சொல்றார். தன்னுடைய பகவத் கைங்கரியத்தினால ஆனந்தத்தை அடைந்ததான ஸ்ரீ வைகானசகர் ஆராதனத்தின் முடிவில் பாரமாத்மிக பிரபத்தி மந்திரேன சம்ஸ்ருத்ய அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடையதான பாரமாத்மிக பிரபத்தி மந்திரத்தினால எம்பெருமானுடையதான முழங்காலில் ஆரம்பிச்சு முடிச்சு விட்டு எம்பெருமானுக்கு பாதசேவனம் பண்ணணும்னு சொன்னார். அஜ்ஞானாதத்தலோபாத்த ராகாத்வேஷாத் பிரமாததா அபராதசமன்யத்தது க்ஷமஸ்வ புருஷோத்தம மயா மஜ்ஜனீர்வாபி மம பந்துவிதேவ அபராதசமன்யத்தது க்ஷமஸ்வ புருஷோத்தம பிரணவாதி விசர்காந்தம் கிரியாசு விதிபூர்வகம் அமந்திரகார்ச்சனம் யத்தது க்ஷமஸ்வ புருஷோத்தம. சாவி ஏதோ பார்த்தாலும் மந்திரம், சாவி எடுக்கிறது மந்திரம், சாவி கதவு சேர்க்கிறது மந்திரம், சாவியை எம்பெருமானிய மணிக்கதவு திறக்கிறதுக்கு மந்திரம், எல்லாத்துக்கும் மந்திரம். மந்திரம் இல்லாம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்ப ஏதோ மந்திரம் விட்டுலான்னு வச்சுக்கோம். இவன் எப்படி அவன் அவருக்கு அபார சமாதானம் ஒரு தடவை தப்பு பண்ண சுவாமி மறுபடியும் மறுபடியும் நான் தப்பேதான் பண்ணிட்டேன். அபராத சமஞ்சத்தது க்ஷமஸ்வ புருஷோத்தம. இந்த பாரமாத்மிக பிரபத்தி மந்திரத்தினால் தினந்தோறும் எம்பெருமானுக்கு
எம்பெருமானுக்கு ஒருபடி சக்கரங்கள் அமுது சேமிச்சு அந்த தீட்சிதார்களுடையதான அனுமதி பெற்று அதுக்கப்புறம் தான் பாசை முடியும். என்ன பாசை முடியும் யாருடைய பெரியவா அந்த வம்சத்துல வந்து என்ன கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் சாந்தி உள்ள போய் படிக்க முடியாது. அப்படிப்பட்டதான கிரே தேவாயதனேவா பக்தியா பகவந்தம் சிவன் ஆராயணம் நச்சயேதுங்கத இத பிரதானமா கொடுத்துருந்தார். அப்படிப்பட்டதான ஸ்ரீ வைகானசத்துல பக்தியோடும் பிரபத்தியோடும் தங்களுடைய திருவாராதனத்துடையதான பலத்தினால இந்த ஆத்மா மற்றும் தன்னுடையதான உடைமைகளை எம்பெருமானிடத்திலேயே சமர்ப்பிப்பதால் அவர்களுக்கு ஸ்ரீ வைகானச அர்ச்சகர்களுக்கு நேரடியாக சமத்தியோபாயமானது சித்திக்கிறது அப்படிங்கிறத மிகவும் விசேஷமா சொல்றோம். இந்த ஆராதனை கதி பிரகரணத்தில் ஸ்ரீ வைகானசர் திருவாராதனத்தின் மூலமாகவே மிகவும் எளிதா மோட்சோபாயத்தை அடைகின்றனர் அப்படின்னு சொல்றார். இந்த வைகானசாருக்கு பஞ்சகால பராயணத்துமானது மிகவும் சுலபமா சிந்திக்கிறதுங்கிறார். எப்படின்னு கேட்டா இந்த அபிகமன காலத்துல எம்பெருமானுக்கு எப்பொழுதாலும் விசுறு செயல் பண்ணணும் அப்படின்னா அதை தொடர்ந்து உபாதான காலத்துல ராககாலாரம் பண்றோம். மாத்தியானிகத்துல இஜ்யா பெருமாளுக்கு உச்சிகாலத்துல வந்து பிரசாதத்துக்கு வந்து வைசல்யம் பண்ணுங்கிறார். வைகானசாரமா அவருக்குலாம் வந்து இது கல்யாணம் ஆயிருந்தாங்க அவருக்கு உபாசம் கிடையாது. விசதமா சொல்ற விசதமா பிரம்மச்சாரிக்கு தினந்தோறும் வந்து சவிதாதானம் பண்ணணும். கிரகஸ்தனாயிட்டா உபாசனம் பண்ணணும். கிரகஸ்தனானா வைசல்யம் பண்ண சொல்ற. பெருமாளுடைய பிரசாதத்தை வந்து இஜ்ஜை பண்ணி பிற்பகல்ல சுவாத்தியாயம் அந்த வேதத்தை அத்தியாயம் பண்ணுறது, ராத்திரியில யோகம். அதனால இந்த பஞ்சகால பிராயத்துவமானது இவருக்கு சித்திக்கிறது. யோகம்ன்றது ஐந்தாம் கிளாஸ் சொல்ற எட்டாம் யோகம் சொல்ற எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அதன் பிரகாரம் இந்த பஞ்சகால பிராயங்கள் பலனீகாந்தியாக இருப்பதனால மோட்சமானது மிகவும் சுலபமாக சித்திக்கிறதுன்னு இந்த ஆராதனை பிரகாரத்தில் சொல்லிட்டு மனித விமானார்ச்சனாக இருப்பதுல எப்படி மோட்சோபாயமான சித்திக்கிறத சொல்றார். இந்த சம்சார ஹேதுவான எப்படின்னு கேட்டார், அகாயம் தேவா ஜென்மதத்வா பாக்யாமய பாச நிபந்திதா பகவன் மாயயா மோகிதா காம க்ரோத லோகமோகமத மாத்சர்ய ஹிம்சாதீகி கரோதி. இந்த பாக்யா பாசம் அப்படிங்கிற கட்டுப்பாட்டினால் எம்பெருமானுடையதான மாயைக்கு இவன் கட்டுப்பட்டு அதில் போய் விழுந்துட்டு காமக்ரோத மதமாசத்துலாம் சம்பந்தப்பட்டு மறுபடியும் குணஹா பாபியான்சி யோனிமாஸ்ருத்ய குணத்யாயமானஹா மறுபடியும் ஆரம்பிச்சு சொர்க்கம் நரகம் போன்றதான கர்மம் பண்ணி இருப்பவர். அப்படிப்பட்டதான இந்த ஜீவாத்மாவானது தஸ்மான் பகவன் மாயையா மோகிதத்வாத் பகவந்தம் சமாஸ்ரித்ய பக்த்யா நாராயணம் உபாசித. எம்பெருமான் பலவிதமான விஷயங்கள்ல பலவிதமான சமயத்துல நமக்கு இந்த மோட்சத்தை அளிக்கிறதுக்கு வழி சொல்றானா. இந்த எம்பெருமானை கைவிட்டு கொடுத்து அதுல நாராயண உபாசனம் பண்ணு இதுல இந்த கஷ்டத்துல வெளில வந்துடுறாங்க. தத் தரணோபாயா ததுபாசனாது ஸ்ரீமன் நாராயணனுடைய உபாசனத்தினால சோபி பக்த வத்சலத்வாது எம்பெருமானும் பக்தனாக பக்தவத்சலனாக இருப்பதாலும் பக்தானுகம்பயா சுமாயாம் மோசயதி. எம்பெருமான் தான் மாயைன்னு சொல்லும். எம்பெருமானாக இந்த மாயையை போட்டு சமீக்கான நல்ல ஞானத்தை கொடுத்து ஆட்சம தர்மத்தினால் பகவான் ஆராதனை சொல்லி அது ஆராதனேன சம்சாராத்மனிமக்னா ஜீவாத்மா பரமாத்மானம் நாராயணம் பஷ்யதி. அந்த ஆராதனத்தினால எம்பெருமான் பார்க்கிறான். சோபி அபுனராவர்த்தியம் திவ்யலோகம் பிரசாதயதி. எம்பெருமானும் திவ்யலோகத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்குறானா. அந்த மோட்ச ஸ்வரூபத்தை சொல்றார் மரீச்சி மகரிஷி. संसार बंधन वासना मुक्ति ही मोक्षः तदपि समाराधन विशेषाः चतुर्विध वदावाप्तिः सालोक्यं सामीप्यं सारूप्यं सायुज्यमिति. आमोद प्राप्तिः सालोक्यं प्रमोद प्राप्तिः सामीप्यं
சம்மோத பிராப்தி சாரூத்தியம், வைகுண்ட பிராப்தி சாயுஜ்யம். இப்படின்னு ஒண்ணுக்கு மேல இருந்துட்டு ஆமோதம், பிரமோதம், சம்மோதம், வைகுண்டம்னு. இந்த வைகுண்டத்தை அறிஞ்சுட்டானா நித்யானந்தம் அமிர்தரசமானவது சர்வதா திருப்திகரம் பரமாத்மனா நித்ய நிகேவலம் பரம் ஜோதி பிரவேசனம் தத்விஷ்ணோ பரமம் பரம் சதா பஷ்யந்தி சூரயா விதிஸ்ருதி பகவந்தம் ஞான்யதா பிராப்னோதி அப்படின்னு மத்திய சொல்றார். அஸ்வ ஞானகாண்டத்தில் சொன்னார், பராத்பரம் புண்ணியம் வைஷ்ணவபரம் பிராப்தியா இதி சஞ்சித்ய விதிவிருத்த விதானேன சக்திதா பகவந்தம் ஆராதனம் கர்த்தும் ஆரவேத. பலவிதமான சக்தியை வச்சுட்டு பெருமானை ஆராதிக்கிறான். பல விமானாச்சர விதானம் வியாக்கியாஸ்யாமா விமானமித்யத்ர விஷ்ணோமோசா விமானாச்சரம். விமானாச்சரம் விமானாச்சரம் பண்றது, விமானத்துக்கு கீழே கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான எம்பெருமான அர்ச்சிக்கிறது. அந்த எம்பெருமான அர்ச்சிக்கிறதுனால சர்வ பிரயத்னேன இந்திரேசஸ்ய மந்திரம் சுந்தரம் கிருத்வா எம்பெருமானேயான மந்திரத்தை அழகா நிர்மாணம் பண்ணி பகவந்தம் பிரதிஷ்டாப்ய பராத்பரம் தல்லோகமாப்னுயாத் இது வைஷ்ணவபதம். எம்பெருமான் ஆராதிக்கிறதுனாலே அவனுக்கு அந்த லோகமானது விஷ்ணு லோகமானது சாயுஜ்யம் அடைகிறது அப்படின்னு சொல்றார். பிருகுப்ரோக்த பிரகீர்ணாதிகாரத்துல மோட்சோபாயம் சொல்றார். ஸ்ரீனிவாசே ஜனேவாசே ஸ்ரீனிவாசே ஜனாவாசே ஸ்ரீனிவாச ஸ்வயம் நரிஹி ஸ்ரீனிவாச சமாச்சாரே பூமோ அவதரிஷ்யதி. பெருமான் ஸ்ரீனிவாசனானவன் அந்த ஸ்வயம்பூவா அவதரிக்க போறான். அங்கதான் எல்லா ஜனங்களும் இருக்க போறாங்க. நீங்க நம்ம பார்த்துருக்கோம், ஜனக்கூட்டம் பெருமான சேவிச்சிருக்கு. வைகானசைஹி மகாபாவைஹி அச்யமானம் நிரந்தரம் அச்சாவதார மகாத்யம் லோகேப்யஹ ஆக்யாபயிஷ்யதி. வைகான சாதா அச்சுக்க போறா, அவதான் இந்த லோகத்துக்கு பெருமான் என்று காட்ட போறா. தேவோச்சகமராதீனஹ சர்வம் தேபியः கரிஷ்யதி தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பக்த்யா பரமயாயுதஹ சமூர்த்தாராதனம் குர்யாத் நான்யதா முக்திமாப்னுயாத். பெருமான் ஸ்ரீனிவாசனுக்கு போய் ஆராதனம் பண்றதுனால கண்டிப்பா ஒரு மோட்சம் உண்டு. அதனால பிரதிமாராதனம் சமூர்த்தாராதனம் விசேஷம். பிருகுப்ரோக்த யஜ்ஞாதிகாரத்துல சொன்னா சுத்த விபூலமார்கேன சதுர்வேதோக்தைஸ்ததா மந்த்ரை சமஸ்த லோகேஷம் அர்ச்சயே தைவம் ஜயம் தேனேவ பக்தா வைகுண்டம் சஹசா ஸ்வயமேவ லவதே தத்ததம் நாஸ்தி நதைவம் கேசவாத்தரம் நாஸ்தி தத்ததம் லவதே அப்படின்னு இந்த அர்த்தம். அதனால எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாமனால யாருக்கும் இந்த வைஷ்ணவ மோட்சமான சித்திகாது வைகானசாரத்து வைகுண்டமானது உடனேயே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சொல்லி முடிச்சுட்டேன். லக்ஷ்மி விசிஷ்டாத்வைதத்தில் ஸ்ரீனிவாசமக்கியாகும் லக்ஷ்மியிடம் சேர்ந்ததான நாராயணனையே அர்ச்சிப்பதே மோட்சோபாயம். லக்ஷ்மி இல்லாத விக்கிரகத்தை வைகானசர்கள் பூஜிக்க கூடாது. ஏட்டான்னு சொல்லி கேட்டார். அதனால லக்ஷ்மி விசிஷ்டாத்வைதம் சொல்றாரு. இப்ப திருப்பதியில பெருமாள் மட்டுமே எடுத்துட்டாரு, அங்க ஸ்ரீதேவியிலேயே பூதேவியிலேயே சொல்ல முடியாது. ஏன்னா ஹிருதயத்துல வக்கஸ்தல லக்ஷ்மி இருக்காங்க. வைகானசார் போய் திருவாராதம் பண்ணணும்னா இந்த வைகானசார் வக்கஸ்தல திருவாரூர் லக்ஷ்மி இருக்கணும். இந்த மத்யம் போட்டுருவான், ஒரு மச்சம் அந்த முக்கோணமா போட்டுருவான். அதுல மகாலட்சுமி இருக்கணும். சரி, விக்கிரகம் பண்றச்சு தூபேரம் பண்றச்சு அந்த மகாலட்சுமி போடாம விட்டுட்டானா அந்த விக்கிரகத்தை நீங்க திருவாராதம் பண்ணக்கூடாது, பிரதிஷ்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான் வைகான சாஸ்திரம். அதனால எவர் விஸ்வக்சேனருக்கு மட்டும் தான் அது கிடையாது. இதெல்லாம் சந்தேகம் பெருமாள் வந்து என்ன வித்தியாசம் கேட்டாங்க. விஸ்வக்சேனருக்கும் பெருமாளுக்கும் என்ன வச்சிருந்தாங்க. பெருமாள் மகாலட்சுமி இருக்க மாட்டார், அவர் விஸ்வக்சேனர். திருமால் மகாலட்சுமி இருந்தாங்கன்னா அவர் நாராயணன். மாயாந்து விதித்யாம் மாயினந்து மகேஸ்வரம் தஸ்மம் ஸ்வேஷாத் லோகயாத்ரா மூலாதேவி பிரசக்ஷதே தஸ்மாத் தமனைவ சஹ தேவேன மச்சயந்தி பரமவிஷயா சாதேவி ஸ்ரீநிதி ப்ரோக்தா சா பிரதிசா சக்திஹ தத்தின்னா ஸ்ரீய சர்வா புருஷா பின்னாச்ச சர்வே பாபாம் ஸ்திதி பாத்யாம் ஸ்திதி தஸ்மாத் சஹைவ அச்சயேத் பரம் அப்படின்னு லக்ஷ்மி கூடியதான எம்பெருமானை தான் அர்ச்சிக்கணும்.
அடியான் இதயத்தில் மகாலட்சுமி எப்பொழுதும் வீற்றிருப்பதாலும் அகல இங்கே நிறைவந்து நடந்தேன் நிறைவாக்கும் நிகழி புகழாய் வாமுள்ளையாய் என்னையாய்மானி நிகழ்வார் மொழிக்கடங்கள் நிறைவேற்கிறான் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் அனுபவித்தபடி இந்த சிவப்படியார் ஸ்ரீ வைகாசர் சீனிவாசருடையதான திருவடி தாமரைகளிலே பக்தியுடனும் அர்ச்சிப்பதால் அவர்கள் நம்மை காப்பாற்றுகிறார். இப்படிப்பட்டதான என்னை காப்பாற்றக்கூடிய ஸ்ரீனிவாசர் எனது இதயத்தில் இடைவிடாத பக்தியோடு இருந்து இந்த கைங்கரியத்தை பூர்ணமாக செய்வதற்கு அனுகிரகிக்கணும் அப்படிங்கிறதுனால அனுகிரகிக்கும் என்பதற்காக மங்கள ஸ்லோகத்திலே கூறினார் ஸ்ரீனிவாசனுக்கு லட்சுமி விழித்தார் வேதாந்தத்தில் நிருபம குணசிந்தம் நித்ய லக்ஷ்மி ரமேரோ நிகில நிகம வேத்யோ நிஸ்துலோ வெங்கடேசா நிஜ சரண சமச்ச சத்த பக்தோதரக்ஷி நிவசத ஹிருதயே ஸ்வாமி பக்திம் விதன்மன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வைகானந்த மகாசாஸ்திரத்துல இப்படியாக பலவிதமான வழிகிற மோட்சோபாயத்தை சொல்லி இன்னும் எல்லா கிரந்தத்திலையும் இந்த மோட்சோபாயத்தை மிகவும் சிறப்பா விசதமா சொல்ற அவகாசம் இல்லாதனால பெரியவர்களா இன்னும் உபன்யாசம் பண்றா. அதனாலையும் இதோடு முடிச்சுட்டு எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு பெரிய சபையில வைகாசத்தை பத்தி என் குரு அடுத்த ஒரு ஸ்தலசேன பட்டாச்சார சுவாமி அனுகிரகிச்சத ஒரு 2 விஷயங்களை நாங்க சொல்லியிருக்கேன். அது ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதெல்லாம் கணிச்சுட்டு அதை என் அனுகிரகம்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்ததான ஸ்ரீமான் ஸ்ரீ விஷ்ணுசித்த சுவாமிக்கு என்னுடையதான தன்யவாதங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனதே பூஜாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பிராப்திய பிரம்மண ரூபம் என்று தொடங்கி அர்த்தபஞ்சகத்தை பிரசித்தமாக தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம். அது விருத்தகாரிக ஸ்மிருதியிலே 6வது அத்தியாயத்திலே கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த விருத்தகாரிக ஸ்மிருதி என்பது வைகானச ஆகமத்தை தழுவி இயக்கப்பட்ட ஒரு ஸ்மிருதி. வைகானச ஆகமத்தில் எப்படி வேத மந்திரங்களை கொண்டு திருவாராதனம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போலதான் இந்த விருத்தகாரிக ஸ்மிருதியிலே ஒவ்வொரு ஆசனத்தில் செய்யப்படுற ஒவ்வொரு செயலுக்கும் எந்த வேத மந்திரத்தை கொண்டு எந்த நபரவானுக்கு எந்த உச்சாரத்தை எப்படி செய்ய வேணும்னு அப்படின்னா ஒரு ஸ்லோகம் இருக்குங்க. ஒவ்வொரு பாத்திரம் ஒரு வேதம் வரும். இந்த செயல் இந்த வேதம் வரும், இந்த செயல் இந்த வேதம் வரும், இந்த செயல் இந்த வேதம் வரும். இப்படிதான் அந்த விருதாயத்தை சிந்தியில் அந்த ஒரு கட்டம். ஆக அப்படிப்பட்ட அந்த விருதாரிக ஸ்மிருதியில எப்படி அர்த்தபஞ்சகம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த ரீதியிலே வைகானச ஆகமத்திலே அர்த்தபஞ்சகத்தையும் ஆரம்பத்தில் தெரிவித்தார். ஜீவஸ்வரூபம் அஜித்ஸ்வரூபம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஜீவஸ்வரூபம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எம்பெருமானுடைய திருவாராதனத்தாலே பெருமான் மகிழ்ந்து நித்திய இருக்கிறான் நித்தியாசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எப்படி ஸ்ரீமத் தர்மத்திலே சுரூபா பிரதிமாம் விஷ்ணோ சுவர்ண ரஜதாதிபிஹி தாம் செய்ய தாம் பிரணமே தாம் கஜே தாம் சிந்தையே இது எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே ரீதியில் தான்
வைகானச ஆகமத்தின் மகிழ்ச்சி முதலானவர்கள் எப்படி எம்பெருமானுடைய திருமணியை அழகா திருப்பதித்தை செய்து அந்த எம்பெருமானுக்கு அர்ச்சனத்தை திருவாரணத்தை செய்ய வரும். அந்த எம்பெருமானுக்கு பக்தி செய்வதன் மூலமாக அவனே இவன் அடைய முடியும் என்கிற அர்த்தம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதன் விரிவாக காட்டினார். சரணாகதியை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கணும்னு சொன்னார். அதுக்கு மேல யோகங்கள், யோகத்துடைய அங்கங்கள்னு இதெல்லாம் எப்படி வைகானச சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை சுவாமிக்கு நம்முடைய கிருத்தஜதைகள். இதுக்கு மேல திருப்பேரை மாநகரி சார்ந்த ஸ்ரீவே அரவிந்தரோச்சன சுவாமி சுவாமிதத்தில் முதல்ல ஷாமன் பள்ளியிலோ சுவாமி முடித்துவிட்டு அடுத்த சுவாமி தொடங்கி பார்த்து சொல்ல வேண்டிய சமயத்தில் சுவாமிக்கு ஆரம்பிக்கிற அவகாசத்தை இவங்க அளிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநாடுகளிலே சுவாமிகளில் வெவ்வேறு கைங்கரிகள் இருக்கிறபடியாக சமயம் கொஞ்சம் தான் துன்ப சுவாமிகளுக்கு அனுபவ சித்தம் தான். அதே சுவாமிகள் சகஜமான ஒரு க்ஷமையோடு க்ஷமையா பிருத்திவி சமமானு சொல்லப்பட்ட அந்த பொறுமையோடு எல்லா சுவாமிகளும் அடிவங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி இப்படி அபிசாரங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படியாக கோபித்துக் கொள்வதில்லை. அதே ரீதியில் சுவாமி க்ஷமிக்கவரும் பிரார்த்திக்கிறோம். வானாமலை கலீம் ராமானுஜிய சுவாமியிடத்தில் பஞ்சநமஸ்காரங்கள் பெற்றவர், ஜெயந்தி சாமவேதத்தை அத்தியனம் செய்தவர், காழியூர் சுவாமி வேளியூர் கிருஷ்ணன் சுவாமி ஆகியோரிடத்தில் சம்பிரதாய அர்த்தங்கள் எல்லாம் அதிகரித்தவர், தேவநாயகன் சுவாமி கிரத்தில் அருளி செய்த மூலத்தை அதிகரித்து பற்பல கிரந்தங்களையெல்லாம் பலமுறை பூர்ணமாக காலசேர்த்தார்கள். கீதை பலமுறை வாசிக்கிறார். இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாவற்றையும் பலமுறை தம்முடைய ஆச்சாரியர்கள் சென்ற அதே வழியில் அதே பாணியில் அவர்கள் அப்படியே பின் சென்று நிழலை போல பின் சென்று அப்படியே சாதிக்க வந்தவர். திருவதிக்கணியில் நித்திவாசமாக இருந்தால் சுவாமி மற்ற பல இடங்களுக்கும் சென்று பலவிதமான பலருக்கும் சம்பிரதாய பிரவர்த்தனம் தர்ம பிரவர்த்தனம் எல்லாம் செய்து கொண்டு போடுகிறார். திருப்பேரை மாநகரிலே புராண பட்டண கைங்கரியமும் வாய்க்க பெற்றவர் பெருமான் திருமண கைக்கு புராண பட்டணாதிகளும் உண்டு சுவாமி.